அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய லாஜிக்கல் டெஸ்க்டாப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி. இன்னைக்கு நம்ம நிஃப்டியோட மார்க்கெட் டைரக்ஷன் எப்படி நடந்துச்சு அப்படிங்கிறதும், எந்த லெவலில் என்ட்ரி டார்கெட் நம்ம எடுத்து புக் பண்ணோம் அப்படிங்கிற விஷயத்தையும் பார்த்துட்டு, நாளைக்கான என்ட்ரி டார்கெட் லெவல், முக்கியமான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட், மார்க்கெட் டைரக்ஷன் எப்படி நடக்கலாம் அப்படிங்கிற ஓவரால் டீட்டெயில்ஸை பார்த்துருவோம். ஸோ இன்னைக்கான மார்க்கெட் டைரக்ஷன் அப்படிங்கிறத நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி ஓவரால் வியூ அப்படிங்கிறது எப்படி பார்க்கணும்னு முன்னாடி சொல்லியிருந்தோம். சப்போர்ட் லெவலா இப்போ சப்போர்ட் அதாவது பை அண்ட் டிப் அப்படிங்கிற பேசிக்ல நம்ம ஒரு ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணி தான் சொல்லி இன்னைக்கு மெசேஜ் பண்ணோம் டெலிகிராம்ல. ஸோ பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். பை அண்ட் டிப். ஸோ வெயிட் அண்ட் இந்த டிப்ல வெயிட் பண்ணும்போது நம்ம என்ட்ரி எடுக்க வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னோம். அந்த லெவல்ல இன்னைக்கான என்ட்ரி அப்படிங்கிறது 25,060 to 50 இந்த லெவல். ஸோ இந்த லெவல்ல நம்ம என்ட்ரியை வந்து வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருந்தோம். ஆக்சுவலா இந்த ஃபர்ஸ்ட் ஸ்விங் ஹை சப்போர்ட் லெவலை டச் பண்ணும்போது இந்த லெவலில் டச் பண்ணாலே மேலே போகும்னு எதிர்பார்த்தோம். ஆனால் போகல, ப்ரெஷர் ஸ்ட்ராங்காக இருந்தது செல்லர் சைடில். அதனால என்ன யோசிச்சோம் அப்படின்னா, இங்கிருந்து கன்ஃபர்மேஷன் எடுக்காத வரைக்கும் நம்ம வந்து என்ட்ரி பிளான் பண்ண வேணாம், வெயிட் பண்ணோம். ஸோ ஃபோர்த்து கேண்டில் தான் நமக்கு கன்ஃபர்மேஷன் கிடைச்சி, இந்த கேண்டில் கன்ஃபர்மேஷன் கிடைச்சிது. அதுக்கப்புறம் ஸோ நம்ம இந்த எண்டில் மறுபடியும் அதே லெவல் 25,075 என்ட்ரி பிரேக் அவுட் என்ட்ரி எடுத்தோம். அதுக்கப்புறம் 150, ஸோ 75 பாயிண்ட்ஸ் டு 150 வரைக்கும் நம்ம என்ட்ரியை வந்து டார்கெட் புக் பண்ணோம். அகெயின் வந்து இந்த லெவலில் வந்துச்சு, மறுபடியும் அதே டார்கெட்டை வச்சு நம்ம புக் பண்ணோம். ஸோ இந்த ரெண்டு என்ட்ரியை நம்ம பிளான் பண்ணி புக் பண்ணோம். ஸோ ரெண்டுமே சூப்பரான என்ட்ரி தான். ஆனால் இந்த லெவலுக்கு மேலே மார்க்கெட் போகும் அப்படின்ட்டு நம்ம சொல்லலை. ஸோ ரீசன், இதுக்கு இந்த லெவல் வந்து ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ட் ரியாக்ட் ஆகும். ஸோ இந்த லெவல் பிரேக் அவுட் பண்ணணும்னா ஒரு மினிமம் ரேஞ்ச் அக்யூமுலேஷனாக இருக்கணும். மினிமம் ரேஞ்ச் அக்யூமுலேஷன் அப்படிங்கிறது குறைந்தபட்சம் இங்க மாதிரி இருக்கு, இப்படி ஒரு ரேஞ்ச். ஸோ இப்படி இந்த ரேஞ்ச் இப்படி ஒரு ரேஞ்ச் அக்யூமுலேட் ஆனதுக்கு அப்புறம் பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா இங்க பையர் வெயிட்டேஜ் ஸ்டார்டிங் ஆகுது, கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கும். அதனால நமக்கு ப்ராப்ளம் இருக்காது. ஆனா இப்படி எந்த ஸ்ட்ராங் வெயிட்டேஜுமே இல்லாம வேல்யூம் இல்லாம இது பிரேக் அவுட் ஆகாது அப்படிங்கிறது ஒரு விஷயம். ஏன்னா இந்த லெவல் அப்படியேப்பட்ட லெவல், இது பிரேக் அவுட் ஆகணும்னா ஒரு ஸ்ட்ராங் ப்ரெஷர் தேவைப்படுது அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஸோ ஸ்ட்ராங் ப்ரெஷர் இல்லைங்கிறதுனால பிரேக் அவுட் ஆன பாசிபிலிட்டிஸ் 75% இல்லை அப்படிங்கிறதுனால நம்ம இதோட டார்கெட்டை புக் பண்ணிட்டோம். ஸோ இங்கேயும் டார்கெட் புக் பண்ணிட்டோம், இங்கேயும் புக் பண்ணிட்டோம். ஸோ அதுக்கப்புறம் மறுபடியும் டவுன். இப்போ நம்ம 3 மெத்தடில் ஃபர்ஸ்ட் நம்ம சொல்லியிருந்தோம் விஷயத்த. ஃபர்ஸ்ட் இங்க என்ட்ரியும் இந்த டார்கெட், இந்த லெவல்ல என்ட்ரி, டார்கெட் லெவல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம இந்த லெவல் தான் டார்கெட். ஓகே, இது முடிஞ்சதுக்கு அப்புறம் ரேஞ்ச் அப்படின்ற மாதிரி நம்ம இந்த லெவலை ஃபாலோ பண்ணோம். அதாவது 25,100 150 100 to 150 50 பாயிண்ட்ல ரேஞ்ச் பிரேக் அவுட் அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணோம். அந்த ரேஞ்ச் ஆஃப் பிரேக் அவுட் ஆகாம டவுன் சைடு சப்போர்ட் எடுத்துட்டு மேல போகுது அப்படின்றதுக்கு அப்புறம் தான் நம்ம மறுபடியும் சப்போர்ட் பை பண்ணிட்டு டார்கெட் புக் பண்ணோம். ஸோ அந்த ரேஞ்சில் முன்னாடி இருந்த ரேஞ்ச் அப்படிங்கிறது 50 பாயிண்டா பிளான் பண்ணியிருந்தோம். அடுத்த ரேஞ்ச் அப்படிங்கிறது ஒரு 90 பாயிண்ட், கிட்டத்தட்ட 100 பாயிண்ட் அப்படின்ற மாதிரி தான் ரேஞ்சை நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ ரெண்டு கேட்டகிரியா இன்னைக்கு என்ட்ரிஸ் பிளான் பண்ணி முடிஞ்சது. ஸோ வாலட்டிலிட்டி வேற இன்னைக்கு அதிகம். நம்ம இப்படிதான் எவ்வளவுதான் அதுல பார்த்தாலும் இது நடந்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் கேண்டிலோடைய செல்லர் ஸ்ட்ரென்த் இருக்கு, இதுக்காக தான் இன்னைக்கு ஃபுல்லாவே ட்ரேட் நடந்திருக்கு. அந்த லெவல் மட்டும் தான் ட்ரேட் இன்னைக்கு முடிஞ்சிருக்குன்னு நம்ம பார்க்கலாம். ஏன்னா இங்க இருந்த ப்ரெஷர்ஸ்க்கும் செல்லர்ஸ்க்கான என்ட்ரிஸ் தான் இன்னைக்கு ஃபுல்லா இருந்தது அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஓகே, இப்போ நமக்கு நாளைக்கான என்ட்ரியை நம்ம பிளான் பண்ணணும்னா அடுத்தடுத்து மார்க்கெட் டைரக்ஷன் எந்த மாதிரி இருந்தோம் நமக்கு ஃபேவரா இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, இப்போ ஹை டைம் ஃப்ரேமுடைய ட்ரெண்ட் லைன் நம்ம வந்து இங்கே இப்போ போட்டிருந்தோம். அதாவது 24,860 இருந்து இப்போ 25,150 வரைக்கும் இருக்கிற ஹைக்கு. ஸோ இதுல கரண்ட்ல இப்போ இருக்கிற சப்போர்ட் லெவல் அண்ட் ட்ரெண்ட் சப்போர்ட், ப்ரீவியஸ் ஸ்விங் ஹை சப்போர்ட் அப்படின்ற மாதிரி நம்ம பார்க்க, ஸ்விங் லோ சப்போர்ட் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது 25,070. ஸோ இந்த 70 சப்போர்ட் நாளைக்கு பிரேக் அவுட் ஆகுது அப்படின்னா ஃபர்ஸ்ட் சப்போர்ட்டா வந்து 25. இந்த லெவல் பிரேக் அவுட் ஆகுனா அடுத்து 24,940. ஸோ இந்த ரெண்டு. ஆனா இந்த லெவல் 25 அப்படிங்கிற லெவல் வந்து மேக்ஸிமம் சப்போர்ட் எடுத்துட்டு மேலே போறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம் இங்க பிரேக் அவுட் ஆனா.
அப்படி இல்லைன்னா சின்னதா கேப் அப்ல மார்க்கெட் ஓப்பன் பண்ணி சப்போர்ட் எடுத்து அடுத்து இப்படி மேலே போக வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இப்ப இங்கிருந்து மேல இருந்த செல்லர்ஸோட என்ட்ரி மொத்தத்தையும் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. அடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா இங்க பிரேக் அவுட்ல இங்க இந்த லெவல்ல வந்து என்ட்ரி அக்யூமுலேட் பண்ணிட்டு மேல பிரேக் அவுட் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா இதோட கொஞ்சம் ஸ்ட்ரென்த் அதிகமா வேணும், அதாவது வெயிட்டேஜ் இன்னும் அதிகமா இருக்கணும்னா 25,000 வரைக்கும் கீழே இறங்கி என்ட்ரிஸ் எல்லாம் அக்யூமுலேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மேல போய் பிரேக் அவுட் பண்ணலாம். ஸோ இந்த ரெண்டு கேட்டகரி ஏதாவது ஒரு மெத்தட்ல பிரேக் அவுட் பண்றதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. இது ரெண்டுமே இல்லை அப்படின்னாலும் இன்னொரு டைப் ஆஃப் பிரேக் அவுட் அப்படிங்கிறது கேப் அப்ல நேரடியா மார்க்கெட்டை கேப் அப்ல தூக்கி குறைக்கிறது. நேரா இந்த லெவல்ல ஓபன் பண்ணி கீழே இது வரைக்கும் 25,150 வரைக்கும் இறக்கிட்டு மறுபடியும் இங்கிருந்து மேலே ஏற்றிட்டு போறது. ஸோ இந்த 3 மெத்தட்ல ஏதோ ஒரு மெத்தட் தான் நமக்கு நாளைக்கு எனக்கு என்ட்ரி நடக்க சான்ஸ் இருக்கு. அதுல ஸ்ட்ராங் லெவல் அப்படிங்கிறது 25,220 ஸ்ட்ராங் சப்போர்ட் ரெசிஸ்டன்ட் தான், 25,150 ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ட் தான். ஸோ இது பிரேக் அவுட் ஆன உடனே நமக்கு 250 அதாவது 220 அப்படிங்கிற இந்த லெவல் வரைக்கும் தான் நம்ம ஹோல்ட் பண்ணணும். இதுக்கு மேல நம்ம பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் இருந்தா அடுத்த என்ட்ரியை பிளான் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நம்ம இதையே புக் பண்ணிக்கணும். இது பண்ணாம நம்ம இங்கிருந்து மறுபடியும் போகும் வெயிட் பண்ணிட்டு மறுபடியும் கீழே வந்துடுச்சு அப்படின்னு சொன்னா நம்ம என்ட்ரி எடுத்தது வேஸ்டா போயிடும். வோல்டிலிட்டி அதிகமா இருந்தா ஸ்டாப் லாஸ் கூட அடிக்கும். ஸோ அதனால ஃபர்ஸ்ட் இதை புக் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் புல் பேக்கு பிரேக் அவுட் இதுல வந்து நம்ம என்ட்ரியோட கன்ஃபர்மேஷனை பேஸ் பண்ணி நம்ம பிளான் பண்ணலாம். ஸோ இதுக்கான கன்ஃபர்மேஷன் டீட்டெயில் எல்லாமே நம்ம டெலிகிராம்ல இன்டிமேட் பண்ணுவோம், பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னைக்கும் கூட நம்ம இந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் ப்ரீவியஸ் 1 by 1 மார்க்கெட் லைவா கொடுத்துட்டு இருக்கோம். இதெல்லாம் உங்களுக்கு சப்போர்ட்டா இருந்திருக்கும் நம்புறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் சொன்ன லெவல் எல்லாமே என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ தான். என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம இந்த மார்க்கெட் டைரக்ஷனை எப்படி பார்க்குறோம் அப்படிங்கிற விஷயத்தை தான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் உங்ககிட்ட. இந்த வியூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஒப்பீனியன் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.